கேள்வி கேட்டிருக்கிறார் திரு நண்பர் அன்புமணி அவர்கள். காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்ற தேர்வில் காவிரியில் எத்தனை கட்டுப்பாட்டு வருது, அதாவது காவேரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எவ்விதமான கட்டுமானத்தையும் கர்நாடகா கட்டுவதற்கு தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒப்புதலை பெற வேண்டும் என கூறியுள்ளது மத்திய அரசுக்கு தெரியுமா? இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் பெற்றுள்ளதா ஆகிய விவரங்களை சொல்லிருக்கலாம். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, காவிரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 பிப்ரவரி 1 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் கட்ட தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இது சொல்லல, குறிப்பிடல, எங்களை கேட்டுதான் செய்யணும், நம்மளை கேட்டுதான் செய்யணும், ஒப்புதலை பெற வேண்டும் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ட்ரிபுனலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி அவர்கள் எதை சொன்னாலும் மாநில அரசுகளோடு தொடர்புடைய மாநிலங்களோடு அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இது எல்லா பத்திரிகையிலும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் இது இருக்கு. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயும் இதையும் கழித்து விட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு காவேரியுடைய முழு விவரம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் அவருக்கு ஆர்வம் சொல்ல 1000 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவ்வளவு பெரியவர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க கூடாது என்றுதான் பார்க்கிறோம். அதுக்கு என்னால் எளியவனாக என்னால் என்ன பதிலை தருகிறேன் என்று சொன்னால் எங்களை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்கள் சொல்றோம். நான் எல்லாத்தையும் இது இங்கிலீஷில் இருக்கு, உங்களுக்காக தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். இது ஜட்ஜ்மெண்ட் நான் படிக்கிறதெல்லாம். கர்நாடகா தனது பதிலில் மேகதாட்டு திட்டம் முழுவதும் தனது மாநில எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அதை கட்டுவதற்கு நடுவர் மன்றமோ அல்லது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமோ எந்த தடை விதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. இந்த கூற்று முற்றிலும் தவறானது, எனவே மறுக்கப்படுகிறது. இது முதல். இரண்டாவது, அதே அவர்களுக்கே காட்டி மேற்கோள் காட்டி கிளாஸ் ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் 10-5-1111 போட்டிருந்ததில் மேகதாது திட்டத்தை தீர்ப்பாயம் அனுமதித்திருந்ததால் அதற்குரிய நுகர்வு நீர் ஒதுக்கீட்டையும் செய்திருக்கும். ஆனால் மேகதாட்டு திட்டம் அப்போது நீர் திட்டமாக பரிசீலிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கான எந்த நீர் ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. எனவே அந்த திட்டம் ஏற்கப்படவில்லை என்று கருதப்பட வேண்டும். ஆகையால் தற்பொழுது கர்நாடகா முன்வைக்கும் மேகதாது திட்டம் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பையும் அதை உறுதிப்படுத்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மேலும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட காவேரி மேலாண்மை திட்டத்தையும் வெளிப்படையாக மீறுவதாகும். இரண்டாவது ஆதாரம். மூணாவது ஆதாரம் அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்க, அவனுக்கு கூட அதிகாரம் கிடையாது. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இது வரம்பு தெளிவானது. அதன் கடமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை அதை திருத்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் செயல்படுத்த வேண்டும். தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பையும் அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் மில்லிகுண்டிற்கு மேலே உருவாகும் 50 அதை திருத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும்
தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அளவு நீரை வழங்கிய பின்னர் மில்லிகுண்டிற்கு மேலே உருவாகும் 50% நம்பகத்தன்மை டிபெண்டபிலிட்டியில் அளவை தாண்டிய மீதமுள்ள அனைத்து நீரையும் கர்நாடகா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கும் கூறப்படவில்லை. இதுக்கு மேல என்ன ஆதாரம் ஒன்று உங்களுக்கு அது கிளியரா சொல்லியிருக்கான். இங்கிலீஷ் கொடுங்க. அதனால சொல்லலன்னு சொல்றாரு. அதுக்குதான் சொல்றேன். இதனால இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய இருக்கு. நான் இங்க இருக்கிறதுனால இவ்வளவுதான் என்னால சேகரிக்க முடியாது. படித்த உடனே அதுக்கு பதிகம் இன்னும் மெட்டாது நான் அதிகமாக செய்திருப்பேன். அதனால அவர் ஒரு பெரிய அமைச்சர் பதவியில் இருப்பவர் இப்படி தவறான ஒரு கொண்டிருக்கார் என்பதுதான் என்னுடைய வருத்தக்குரிய செய்தி. அதை மற்றும் அதை பற்றி அரசு அதற்குரிய பதிலை அரசு மூலம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்திலும் இதை எடுத்துக் கொண்டு போக வேண்டும். அந்த நீதிமன்ற ஒரு ஜட்ஜ்மெண்டே அவர் முழுமையா படிக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? எதுலயும் இல்ல, கர்நாடகா கட்டலாம் சொல்றாரு. அவரு எழுத்துப்பூர்வமாவும் கொடுத்திருக்காரு. நான் தான் சொல்றேன் கட்டலாம் எப்படி சொல்லி நான் தான் கட்ட முடியாதுன்னு சொல்றோம். அதுதான் பரிச்சு காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த மத்திய இணையமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. மேலவையில எழுத்துப்பூர்வமா இந்த நீங்க சொன்ன பதில கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு பிறகு கர்நாடகா சிஎம் அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் அந்த மாநில எம்பிங்களோட குழு கூட்டத்தை போட்டு மத்திய அரசு அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் உடனே அந்த கவர்மெண்ட் மத்திய அரசு அணுகுது. இந்த போக்கை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்ல, காங்கிரசும் பிஜேபி ஒன்னா இணைந்து இது நம்ம தமிழகத்துக்கு துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு மட்டும் வச்சுங்க சார், நான் திருப்பி சொல்றேன். கர்நாடகத்தில் எந்த கட்சி எப்படி இருந்தாலும் யார் எதிரியா இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காவேரி பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க. அது பிரச்சனையே கிடையாது. அதனால பெரும்பாலானவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த நீர்வளத்துறையில அந்த மாநிலத்தில் ஒரு மந்திரியா இருந்தார். அந்த காலத்தில் நிறைய பேர் நோட்டி விட்டு போயிட்டார். அந்த எனக்கு தெரியும் சென்ட்ரல் வார்டு கமிஷனை பற்றி எப்படி இருக்காங்கன்னு தெரியும். 4 பேர் கர்நாடகத்துக்காரன் தான் இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பிரச்சனை. அதனால அப்படி சொல்றது தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அவங்க எம்பிங்க குழுவை போட்டு மத்திய அரசு அணுகுறாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் சைடுல சார் நான் ஒரு சாதாரண குடிமகன். இப்போ நான் எந்த பதவியும் நீங்க சாதாரண குடிமகன். ஏதோ ஒரு காலத்தில் இது ஏகாய் பார்த்தேன் என்பதை எனக்கு மண்ணு துடித்ததால் இதை நான் படிச்சு காலையில் இருந்து படித்து எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மத்திய சர்க்கார் தான் இது இருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு சார் மத்திய அரசுக்கு இது சம்பந்தமா. கடிதம் எழுதலாம். பெங்களூருக்கு போகிறோம், டெல்லிக்கு போகணும் சார். இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ச்சி பண்றாங்க. இதை மத்திய சர்க்கார் எந்த அளவுக்கு உடன்படுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும், எல்லா தெலுங்குகளும் செய்யறது எனக்கு தெரியும். ஆகையினால இந்த மற்ற ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னே கிடையாது. எல்லா ஸ்டேட்டையும் எங்களை கேட்கணும்னு மட்டும் எல்லா இடத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்கக்கூடாது. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடகாவுக்கு போற ஒரு முதலமைச்சர் இவர் தான். அப்பவே அவர் கொஞ்சம் தயங்கினார். அங்கே போய் கூட குண்டூராவ் இருந்தார் நினைக்கிறப்போ. அதனால அவரு ரொம்ப பெரிய போயிட்டு வந்துட்டாரு. இதை கர்நாடகா நான் உண்மையை சொல்றேன் கேளுங்க. நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் மத்திய சர்க்காரோடு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒத்து போகிறவர் இதை செய்தா என்ன? இதை செய்யணும். இது பார்ட்டி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டை இப்பவே வர பாலைவனம் ஆகிட்டு இருக்கு. இது கேட்கக்கூடாது.
முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடகாவுக்கு போற ஒரு முதலமைச்சர் இவர் தான். அப்பவே அவர் கொஞ்சம் தயங்கினார் அங்கே போய்க்கூட குண்டூராக இருந்தார் நினைக்கிறப்போ. அதனால அவரு ரொம்ப பெரிய போயிட்டு வந்துட்டாரு. இதாக கர்நாடகா நான் உண்மையை சொல்றது கேளுங்க, நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் மத்திய சர்க்காரோடு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒத்து போகிறவர் இதை செய்தா என்ன? இதை செய்யணும். இது பார்ட்டி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டை இப்பவே வர்ற பாலைவனம் ஆகிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த எல்லா கட்சியினுடைய நண்பர்களும் இதில் ஒரே குரலை உரைக்கணும். நம்ம திசை திருப்புவதற்காகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனால் இது தப்பு. மற்ற மாநிலத்தை கேட்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் மற்ற மாநிலங்களோடு சேர்த்தா உணவு கொள்ளாமை. However, the state consent can by mutual agreement and in consultation with the regulatory authority. மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னா என்ன? அந்த மற்ற மாநிலங்களோடு பேசி ஒருமைப்பாடு வர்றதுதான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னு. அது இல்லைன்னே சொல்றாங்க. கிளாஸ் 146 போட்டிருக்காங்க தீர்ப்பு. இது இன்னைக்கு 139வது காவேரி மேலாண்மை குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது சார். அதுல தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்கணும்னு சொல்லிட்டு மேலாண்மை வாரியம் பரிந்துரை செஞ்சுது. ஆனா அந்த மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா நாங்க சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறோம், திறக்க முடியாதுன்ற மாதிரி. எல்லாம் காஞ்சி போச்சு, குருவையெல்லாம் கொஞ்சம் போச்சு. இதை செஞ்சு விட்டா சம்பா போகணும். அது இப்போ முடியாது. சம்பா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. என்னால இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல எனக்கு. பகல் பார்த்த உடனே இன்னைக்கு பகல் தூக்கம் கொடுக்க கூட வரல. ராத்திரின்னு சொல்றேன், பகல்ல காலையில பார்த்ததுலேருந்து அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. என்னடா திருப்பலாங்களே மறுபடியும். அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொல்றானே. மாநில லைப்ரரி ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்றானே. நிச்சயமா சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருப்பாங்க. எடுத்து என்னால் ஆனவர் இங்கே படிச்சு பார்த்தது. அதனால இது ஒரு என்னை பற்றி அரசாங்கம் ஒரு நாட்டுக்கு துடிச்சு இருக்கணும் சார். நாட்டுக்கு துடிச்சிருக்கணும், துடிக்கணும். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு விரட்டி இருப்பாரு. எங்கேக்க டெல்லிக்கே விரட்டி இருப்பார் தளபதியாக இருந்தால். என்னத்துக்கு எனக்கு காய் வேலை உப்பு போட்டு இருக்க மாட்டார் அவர். அத்தனை ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. நானே பண்ணி சரி பண்ணி என்ன பண்றது? அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்ப இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? இவங்க நாங்க சந்திச்சு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுமோ? சார் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு சார். அதை மறுக்கணும் சார். அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி, நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாரு, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, நீ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிச்சயமா பிரிவிலேஜ் கொண்டாடணும். அந்த மந்திரி மேல நானா இருந்தேன்னா உள்ள பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். உண்மையை மறைக்கிறார். உண்மை மறைக்கிறார். ஆகையினால இட் இஸ் a privilege. That is the Supreme Assembly. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இருக்கு. யாராவது ஒருத்தர் பிரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும். இதை படிக்கணும். 4 வால்யூமா இருக்குது. 7 வால்யூம் படிக்கணும்.
மத்திய அரசு மேல கோபப்பட வேண்டிய தற்போதைய அரசு இந்த விவகாரத்தை வந்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு பிரிவிலேஜ் கொடுக்கணும், இதை படிக்கணும். 4 வால்யூமா இருக்குது, 7 வால்யூம் படிக்கணும். மத்திய அரசு மேல கோபப்பட வேண்டிய தற்போதைய அரசு இந்த விவகாரத்தை வந்து திமுக மேல திசை திருப்புறாங்க. அதாவது அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, காவேரி விவகாரத்துல திமுக செய்த துரோகம் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். காவேரி விவகாரத்துல அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க. நான் இப்போ யார் துரோகம் பண்ணாங்க என்ன சமாச்சாரம் கிழிச்சிடுவேன். ஆனா நானே அந்த வேலையை செய்ய விரும்பலை. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க காவேரியில் மட்டும் ஒற்றுமையா இருக்குன்னு கேட்கிறேன். எனக்கு கொண்டே இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை மேகதாது. இந்த விவகாரத்துல தமிழக முதல்வர் உடனடியா இல்லாத துறை அமைச்சர் உடனடியா சட்ட வல்லுநர்கள் அழைச்சிக்கிட்டு போய் சென்ட்ரல்ல உட்காந்து பிஎம்ஐயோ அந்த நீர்வளத்துறை அமைச்சரையோ பாக்குறதை விட்டுட்டு கடிதம் எழுதுறது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஸ்டாலின் உட்காந்து கடிதம் தான் எழுதியிருந்தாரு குற்றம் சாட்டின சிஎம். இப்ப அவரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இந்த கடிதம் மூலியமா எதனா தீர்வு எட்ட முடியுமா சார்? இது நான் தான் சொல்றேன் சார், இது பெரிய பிரச்சனை சார். இது அது ஒருத்தனா செய்திட முடியாது சார். 4 பேருடைய யோசனை வேண்டும் சார். ஆகையினால 4 பேருக்கு அட்லீஸ்ட் அசம்பிளியில் இருக்க எதிர்கட்சி தலைவர் கூட கூட்டாது பேசியிருக்கணும். போறதுக்கு முன்னே என்ன பேச போறேன் என்ன போறேன்னு சொல்ல போறேன். இந்த பிரச்சனை வந்துக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டை கேட்கவே தேவையில்லைன்னு ஒரு நிறுத்தி திருப்பாங்க. இது அத்தனை முடிஞ்சு போச்சு நம்ம சமாச்சாரம். அத்தோட இந்த டெப்டி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் க்ளோஸ். அதை வந்து எழுத்து அணிபாடி மறுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு எழுந்து நிற்கணும்? நீர்வளத்துறை என்னத்துக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிற மந்திரியுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இல்லாம போயிட்டாங்க. நீங்க முதற்கொண்டு அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே அனைத்து சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி இது ஒரு தீர்வு காணணும்னு பலமுறை வலியுறுத்தியும் இதுவரையும் அதுக்கான ஒரு செலவு கூட எடுக்க. ஒன்று தெரியுமா, எங்க போனாலும் எதுக்கு போனாலும் கலைஞர் நீர்வள சர்வகட்சி கட்சி கூட்டம் தான் போவார். அதாவது ட்ரிபுனல் அவார்டு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன் பண்ணா கூட அதுக்கும் தான் கேட்டு தான் போவார் தலைவர். அட்லீஸ்ட் அந்த தலைவர் சர்வகட்சி தலைவர்களை கேட்காம எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார் தலைவர். ஆனா இவங்க யாரையும் கேட்கறதே இல்லை, எதுக்கு போறாங்க என்னத்துக்கு. கடைசியில் நான் அதுக்கு போல வேற ஒரு வேலையா போனேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பட விஷயமா போயிருந்தேன்னு சொல்றாரு வச்சுக்கோ, என்ன பண்ற? அதுக்கு ஏத்துக்கோ சரிதானு. அதனால முதலமைச்சர் வெளிப்படையா இருக்கணும். இது மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கே செத்துக்கிட்டு இருக்கான். பஞ்சம் விரிச்சாடுது. அப்படியே தஞ்சை மாவட்டம் வறண்டு போச்சுன்னா தமிழ்நாடு வறண்டு போச்சுன்னு அர்த்தம். ரத்தம் துடிக்கணும் சார், நரம்பு துடிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இது. நல்ல காலம் இந்த தளபதி முதலமைச்சர் இல்லை, நான் இல்லைன்னா எனக்கு ஒண்ணு இருப்பார் அவரு தளபதி. முதல்வர் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறது ஆபத்துன்னு சொல்றீங்க. ஏற்கனவே திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க அவரோட தூதுவரா போய் பேச்சுவார்த்தை நடத்த, இதெல்லாம் வராதுக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பன்னீர்செல்வம் போய் பேச்சுவார்த்தை அதெல்லாம் அது தவறு இல்லை. இது எங்களை மட்டும் ஏன் தவறு? ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வராதுக்கு முன்ன இதெல்லாம் முடிஞ்சு சர்டிபிகேட்டை விட்டு கொடுத்துருக்கான். அதான்டா டாக்குமெண்ட். அதுக்கு மேல கேட்கணும்னா இதுல எதை செய்தாலும் மத்திய சர்க்கார் தான் தலையிடவே தவிர ஈவன் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு கூட அதிகாரம் கிடையாது. அதாவது திருவண்ணூரில் வந்திருக்கிறது அத்தனையும் செய்யணும். ஒரே ஒரு திருத்தத்தை தான் திருவண்ணூர்லேருந்து சுப்ரீம் கோர்ட் இந்த 14.25 டிஎம்சி இவனுக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்கல்ல ஒரு திருத்தம், அதை திருத்தி அதை ஒண்ணுதான் திருத்துறாங்க. மற்றதெல்லாம் ட்ரிபுனல் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டர் இருக்கு. அதனால நாங்கள் தலையிட முடியும்னு சொல்லிட்டாங்க. ட்ரிபுனல் இருக்கிற ஆர்டர் தான் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும். 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு காவிரியில தண்ணி விடுற பிரச்சனை,
இப்போ மேகதாது பிரச்சனை, இப்போ நம்ம சிஎம் போய் அதுல எந்த பிரச்சனையை பேச போறாருன்றது தெளிவுபடுத்தல. அமைச்சர்கள் மட்டும் சொல்றாங்க போய் பேச போறாங்கன்னு. இதுக்கு காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாங்க அவங்க போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு எம்ஜிஆரும் போய் பேசிட்டு தான் வந்தாரு இந்த விவகாரத்தை பத்தி அப்படின்னு. சார் எம்ஜிஆர் பேசுறது நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரவில்லையோ அப்படின்னு சார். எம்ஜிஆர் பேசுறது நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரவில்லையோ. கேஸ் போடுறீங்க, கேஸ் முடிவு வர நீங்க என்ன பேசிக்கிறோம், நாங்க பேசிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் உனக்கு பட்டா உனக்கு கொடுத்துட்டான், உன் பக்கம் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் என் கூட பேசுறேன். ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுங்க. ஐக்கு போய் இந்த மாதிரி நடத்துறாங்க.